ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த லெக்சரில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் இன்டிடெர்மினேட் பீம்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ப்ராப்பர்டு கேன்டிலிவர் பீம். ஸோ ப்ராப்பர்டு கேன்டிலிவர் பீமும் ஒரு இன்டிடெர்மினேட் பீம்னு. ஸோ அதுக்கு முதல்ல டெரைவ் பண்ண போகிறோம், ஐஎல்டி டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்டு கேன்டிலிவரை பொறுத்த வரைக்கும் எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன், ப்ராப்பர்டு எண்ணில் உள்ள ரியாக்ஷன் தான் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா மீதி ஷியர் ஃபோர்ஸ் அட் எனி செக்ஷன், பெண்டிங் மொமெண்ட் அட் எனி செக்ஷன் எதுனாலுமே ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம். அப்போ ஆர்பியை முதல்ல டெரைவ் பண்ணணும். ஸோ ஆர்பி டெரைவ் பண்ணுறதுக்கு முல்லர் பிரெஸ்லா பிரின்சிபிள் அப்படின்னு ஒரு பிரின்சிபிள் யூஸ் பண்ணுவோம். இந்த முல்லர் பிரெஸ்லா பிரின்சிபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஐஎல்டி டெரைவ் பண்ணுமோ அந்த ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு யூனிட் லோட அப்ளை பண்ணுங்கன்றாங்க. அப்போ இது ஆர்பி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு யூனிட் லோடு வச்சோம் அப்படின்னா அந்த யூனிட் லோடுனால அந்த பீம் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த டிஃப்ளெக்டட் ஷேப் ஒரு சம் ஸ்கேலுக்கு எடுத்துட்டோம்னா அதுதான் ஐஎல்டி ஃபார் ஆர்பி. புரியுதா? ஸோ முல்லர் பிரெஸ்லா பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஐஎல்டி வேணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு யூனிட் லோடு அப்ளை பண்ணுங்க. அந்த யூனிட் லோடுனால அந்த பீம் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த டிஃப்ளெக்டட் ஷேப் டு சம் ஸ்கேலுக்கு ஐஎல்டி ஃபார் ஆர்பியை கொடுக்கும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் முல்லர் பிரெஸ்லா பிரின்சிபிள். அப்புறம் நமக்கு ஐஎல்டி ஃபார் ஆர்பி ஆர்டினேட் வேணும் அப்படின்னா இந்த ஒய்எக்ஸ் டிவைட் பை ஒய்பி அப்படின்னு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா பெட்டி மேக்ஸ்வெல் தியரம் நம்ம படிச்சிருப்போம், அதை வச்சு இது வந்தது. ஸோ இதைத்தான் நம்ம ஸ்கேல்னு கூட சொல்லலாம். டு சம் ஸ்கேல்னு சொல்கிறோம்ல, இந்த ரிசல்டிங் டிஃப்ளெக்ஷன் கர்வ் டு சம் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்கேல் தான் இது ஒய்எக்ஸ் பை ஒய்பி. அப்போ ஒய்எக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு செக்ஷனில் எடுக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் ஒய்எக்ஸ், ஒய்பின்னு என்ன பி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஐஎல்டி ஆர்டினேட் ஃபார் ஆர்பி தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒய்எக்ஸ் ஒய்பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பீம் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல அந்த ஆர்பியை ரிமூவ் பண்ணிட்டு யூனிட் லோடு அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே செக்ஷன் எக்ஸ்எக்ஸ் அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ். இதில் நம்ம இந்த இதை யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஜென்ரல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஐடி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ்எக்ஸ். அப்போ நம்ம எம்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் எம்எக்ஸ்எக்ஸ் போட்டோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். அப்போ எம்எக்ஸ்எக்ஸ்னு என்ன, பெண்டிங் மொமெண்ட், இந்த இடத்துல உள்ள பெண்டிங் மூமெண்ட். ஸோ இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு இங்கே லோடு இருக்குது. லோடு இன்டூ டிஸ்டன்ஸ். லோடு 1, டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் என்ன மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன எப்படி வரும், எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல இருக்கும் நம்ம இது this will produce anti clock movement. இதே டவுன்வர்ட் லோடா இருந்தா என்ன பண்ணும், it will produce a clockwise movement. அப்வர்ட் லோடா இருந்தா என்ன பண்ணுது, it will produce anti clockwise movement. ஸோ நமக்கு செக்ஷனுக்கு ரைட் சைடில் இருக்கு ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் வருது. அதுதான் நம்ம சைன் கன்வென்ஷன் படி பாருங்க. பெண்டிங் மூமெண்ட் பொதுவாக கண்டுபிடிக்கும் போது எப்பயுமே சைன் கன்வென்ஷன் எழுதிருங்க. லெஃப்ட் எல்சி எல்ஏசி ஆர்சி ஆர்ஏசி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா லெஃப்ட் கிளாக் வைஸ் லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் கிளாக் வைஸ் ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ நமக்கு என்ன மூமெண்ட் வருது, லோடு யூனிட் லோடு ரைட்டில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் ரைட் ஹேண்ட் ப்ளஸ், வேல்யூ 1 இன்ட்டு எக்ஸ். அப்போ ப்ளஸ் எக்ஸ்ன்னு வருது. நமக்கு இடி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ்எக்ஸ்னால மைனஸ் எக்ஸ். இது ஈக்குவேஷன் 1. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன, இதை 2 தடவை இன்டெகிரேட் பண்ணும். ஸோ ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ண என்ன ஆகும், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் டிஓ பை டிஎக்ஸ் ஆயிரும். இந்த மைனஸ் எக்ஸ்ன்றது எக்ஸை எப்பயுமே இன்டெகிரேட் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு வரும். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் வரும். அது அடுத்தது இன்னொரு தடவை இந்த ஈக்குவேஷன் இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும், டிஓபிடிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம்னா இஐ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் பை 3 வரும். ஏற்கனவே 2 இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் பை 6 ப்ளஸ் C1 எக்ஸ் ப்ளஸ் C2 வரும். இது 3வது ஈக்குவேஷன். இப்போ இந்த C1 C2 வருது கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த பீமோட பவுண்டரி கண்டிஷன் யூஸ் பண்ணணும். பவுண்டரி கண்டிஷன் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. இப்போ இதான் பீம் நமக்கு. ஸோ இந்த பீம் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சம் டிஃப்ளெக்ஷன் இருக்கு, இந்த இடத்துல சம் ஸ்லோப்பும் இருக்கு. வேற இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சப்போர்ட்ல என்ன இருக்காது, ஸ்லோப்பும் இருக்காது. ஏன்னா பாருங்க மெர்ஜ் ஆயிடுது, இந்த டிஃப்ளெக்ட் மெர்ஜ் ஆயிடுது இங்கே. ஸோ ஸ்லோப்பும் இருக்காது, டிஃப்ளெக்ஷன் இருக்காது. அப்போ அதுதான் பவுண்டரி கண்டிஷனாக எழுதுறோம். எக்ஸ் 0வா இருக்கும்போது என்னது டிஃப்ளெக்ஷன் சம் வேல்யூ இருக்கு. அதே இது எக்ஸ் எல் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் எல் வேல்யூ இங்கே வந்துருச்சுன்னா என்னது டிஃப்ளெக்ஷன் 0. அதுதான் எழுதுறோம். when x equal to L டிஃப்ளெக்ஷன் y is 0. அதே மாதிரி when x equal to L ஸ்லோப் dy by dx is 0. இது 2 தான் பவுண்டரி கண்டிஷன். ஸோ இந்த 2 பவுண்டரி கண்டிஷனை இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது இந்த மொதல் பவுண்டரி கண்டிஷன் x equal to L dy by dx equal to 0ன்றது ஸ்லோப்புக்கான பவுண்டரி கண்டிஷன். x equal to L y equal to 0ன்றது டிஃப்ளெக்ஷனுக்கான பவுண்டரி கண்டிஷன். அப்போ ஸ்லோப்புக்கான பவுண்டரி கண்டிஷனை ஸ்லோப் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணணும். டிஃப்ளெக்ஷனுக்கான பவுண்டரி கண்டிஷனை டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம்னா C1 C2 தெரிஞ்சிடும். அப்போ இதை முதல்ல யூஸ் பண்ணுவோம். x equal to L போடுவோம், dy by dx 0 போடுவோம். இப்போ dy by dx 0 போடுங்க, x equal to L போட்டிங்கன்னா மைனஸ் எல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் C1. அப்போ C1 L ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. இதில் y equal to
0 போடணும், எக்ஸுக்கு எல் போடணும். அப்போ மைனஸ் எல் கியூப் பை 6 ப்ளஸ் C1 எக்ஸ். C1 ஆல்ரெடி எல் ஸ்கொயர் பை 2னால எல் ஸ்கொயர் பை 2 இன்டூ எல். அப்போ எல் கியூப் பை 2ன்னு வரும். ப்ளஸ் C2ன்னு வரும். அப்போ C3 வந்து பார்த்தீங்கன்னா C2 மைனஸ் எல் கியூப் பை 3ன்னு வரும். இப்போ இந்த C1 C2வை இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்லோப் கிடைக்கும். இதில் போட்டிங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதுதான் நமக்கு வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்லோப் வந்து EA dv by dx equal to minus x squared by 2 plus L squared by 2. General equation for deflection எழுதணும் இந்த இடத்துல. General equation for deflection is EA y equal to இப்படி வரும். இப்போ இந்த இதில் நமக்கு yx தான் வேணும். அப்போ yx வேணும் அப்படின்னா இந்த EA இங்கிட்டு போயிடும். 1 by EA minus x cube by 6 plus L squared by 2 into x minus L cube by 3. இதில் இப்போ ஒன்ஸ் yxன்ற ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் வேணும்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு வந்து பியில் வேணும், பி பாயிண்ட்ல. அப்போ பி பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன போடணும், 0 போடணும். ஏன்னா அங்கே தான் ஆரம்பிக்குது, பி பாயிண்ட் ரைட்ல தான் ஆரம்பிக்குது. எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இதெல்லாம் போயிடும், மைனஸ் எல் கியூ பை 3a வரும். இப்போ ஐஎல் ஆர்டினேட் ஃபார்முலா என்ன, ஒய்எக்ஸ் பை ஒய்பி. ஒய்எக்ஸ் இங்கே இருக்கு, ஒய்பி இங்கே இருக்கு, ரெண்டுலேயும் 1 by e இருக்கு, அது போயிடும். அப்போ இதில் எல் கியூ பை 3 மட்டும் இருக்கும், மைனஸ் எல் கியூ பை 3 மட்டும் இருக்கும், இதில் மீதியெல்லாம் இருக்கும். ஸோ ப்ராக்கெட்ல இப்படி போட்டு டிவைடட் பை மைனஸ் எல் கியூ பை 3. அப்படின்னு என்ன பண்ணுறோம், இந்த என்டையர் ஈக்குவேஷனை எல் கியூ மைனஸ் எல் கியூ பை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் கியூ பை 6 இருக்குது, மல்டிப்ளைட் பை 3 பை மைனஸ் எல் கியூப். அதே மாதிரி எல் ஸ்கொயர் பை 2x இருக்குது, மல்டிப்ளைட் பை 3 பை மைனஸ் எல் கியூப். மைனஸ் எல் கியூ பை 3 இருக்குது, மல்டிப்ளைட் பை 3 பை மைனஸ் எல் கியூப். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் கியூ பை 2l கியூப் மைனஸ் 3 பை 2x பை எல் ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு NLன்னு போடுறோம். இது ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா எக்ஸ் வந்து என்னது, நமக்கு ஒரு செக்ஷன் ரைட்லேருந்து எடுக்கிறோம், ரைட்லேருந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ NLன்னு என்ன அர்த்தம்னா எல்ல ஒரு சம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேல்யூ தான் எக்ஸ். அப்போ NL வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கலாம், 0.2, 0.15, 0.3 எது வேணாலும் இருக்கலாம். எல்லோட சம் ப்ரொபோர்ஷன். எக்ஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னா 1Lன்னு அர்த்தம். அப்போ n ஈக்குவல் டு 1 வந்துடும். ஸோ 0 to 1 வரும் n. அதான் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு NL. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு NL சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஃபார் ஆர்பி IL ஈக்குவேஷன் வந்து n கியூப் மைனஸ் 3n ப்ளஸ் 2/2. இதுதான் முக்கியமான ஈக்குவேஷன். ஒன்ஸ் ஆர்பிக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம ஷேர் போஸ்ட் பண்ணி ஒன்றுக்கலாம். இதுதான் யூஸ் ஆகும் டெரிவேஷன். இப்போ இதை வச்சு ஒரு சின்ன நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீமு, இங்கே ஆர்பிக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஐஎல்இன்னு வரைய சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ட் ஐஎல்இ ஃபார் ஆர்பி 1 மீட்டர் இன்டர்வலில் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஐஎல்இ ஈக்குவேஷனை எழுதிருங்க. என்ன ஈக்குவேஷனு, n கியூப் மைனஸ் 3n ப்ளஸ் 2/2 எழுதிட்டு ஒரு டேபுலர் காலம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பாயிண்ட்டு, எக்ஸ் வேல்யூ, n வேல்யூ, ILD ஆர்டினேட் ஃபார் ஆர்பி. இந்த எக்ஸ் வேல்யூ எழுத மட்டும் மீட்டரில் எழுதும், ஏன்னா எல்லாமே நமக்கு யூனிட்ஸ் இருக்கு. என்னைக்கும் யூனிட் கிடையாது. இப்போ 0.0 எடுத்துப்போம். மேலே இதை வந்து 8ஆ பிரிங்க. 8ஆ பிரிக்கிறது எப்படி, ஒரு லெங்க் இருக்குன்னா நடுவில் ஒரு புள்ளி வைங்க, அப்புறம் இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ளீங்க, அப்புறம் இந்த ரெண்டுக்கு நடுவில், இது ரெண்டுக்கு நடுவில் இப்போ வச்சிங்கன்னா 8 ஈக்குவல் பார்ட் ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர் கொடுங்க. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்லையும் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 0ல் எக்ஸ் வேல்யூ என்னது, இங்கேருந்து நம்ம எக்ஸை மெஷர் பண்ணுறோம். அப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ 0. இந்த பாயிண்ட் கொண்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, இந்த பாயிண்ட் கொண்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2, இந்த பாயிண்ட் வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 மீட்டர் இன்டர்வல்ல 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எக்ஸ் வேல்யூ வருது. இந்த எக்ஸ் வேல்யூ இதில் போட்டோம்னா என்னது, n ஈக்குவல் டு எக்ஸ் பை எல். இது எப்படி வந்துச்சு, ஏன்னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எல்னு போட்டோம். அப்போ n வேல்யூனா அது ஒரு ப்ரொபோர்ஷன் தானே எல்ல. ஸோ எக்ஸ் பை எல். ஸோ 0.125 இப்படி வரும். இந்த வேல்யூஸை இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூல் கெட் ILD ஆர்டினேட் ஃபார் ஆர்பி. இதெல்லாம் பிளாட் பண்ணி ஒரு கர்வால கனெக்ட் பண்ணுறோம்னால ILD ஃபார் ஆர்பி வந்துடும். ஏன் இதை கர்வால கனெக்ட் பண்ணுறோம்னா இது தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், n கியூப் மைனஸ் 3n ப்ளஸ் 2/2. ஸோ தேர்ஃபோர் இட் நீட் பி கனெக்டட் வித் ஹெல்ப் ஆஃப் எ கர்வ். ஸோ இதுதான் ILD ஃபார் ஆர்பி. இப்போ நம்ம முல்லர் பிரஷ் லா பிரின்சிபிள் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. முல்லர் பிரஷ் லா பிரின்சிபிள் ஆர்பி வேணும்னா ஆர்பி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு யூனிட் லோட் அப்ளை பண்ணுறோம். அது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் டு சம் ஸ்கேல் ரெப்ரசென்ட் ILD ஃபார் ஆர்பி. So thank you for subscribing our channel. Keep on watching and please share among your network and make it reach everyone this Learn Easy program.